ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஏடிசி வேல்யூ வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது, பிக் 12F675 வந்து எப்படி ஒரு 3 ஏடிசி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏடிசி தென் ஒரு சுவிட்சு, ஓகேவா, அந்த ரெண்டு ஏடிசி வேல்யூயும் சுவிட்சையும் கம்பேர் பண்ணி என்ன ஆகணும், ஒரு எல்இடி வந்து ஆன் ஆகணும். அதுக்கான டாஸ்க்கை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு வியூ பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதுக்கான கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சிமுலேஷன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஏடிசிக்காக என்ன பண்ணிப்பேன், பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சுருப்பேன். அதே மாதிரி ஒரு சுவிட்ச் பட்டன் வந்து வச்சுருக்கேன், ஒரு எல்இடி வச்சுருக்கேன். ஓகே, இது எல்லாமே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா புல் டவுன் கான்செப்ட் நான் ரெசிஸ்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் புல் டவுன் புல் அப் இந்த கான்செப்ட் எல்லாமே என்ன பண்ணுவேன் பிக் 16F877A வந்து தெளிவாக எடுத்துருப்பேன். ஓகே, ஏன்னா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணால் சேம் கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சுவிட்சுக்கான கான்செப்ட் வந்து என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து கீழே பின் பண்ணி வைக்கிறேன். அந்த கோடிங் லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஏடிசி, ஒரு சுவிட்சு, ஒரு எல்இடி. ஓகே, ரெண்டோட வேல்யூவை பொறுத்து எங்கே என்ன ஆகணும், எல்இடி வந்து ஆன் ஆகணும். ஏன்னா ரெண்டுமே கம்பேர் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் எல்இடி வந்து ஆன் பண்ணிருக்கேன். ஏடிசி வேல்யூ 500 எபோவாக இருக்கணும், சுவிட்சு வந்து ப்ரெஷில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், எல்இடி வந்து க்ளோ ஆகணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எங்கே என்ன ஆகணும், எல்இடி வந்து ஸ்டாப் ஆகணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுக்கான சிமுலேஷன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சப்ளை வந்துச்சு அப்படின்னா இந்த ரெட் கலர் ஐக்கான், ப்ளூ ஐக்கான் எல்லாமே ஷோ ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 500 எபோவாக இருக்குது, அப்போ எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் பிலோ கொண்டு போகிறேன் பாருங்க, அப்போ எல்இடி ஆஃப் ஆகுது. எபோ கொண்டு போனேன் அப்படின்னா எல்இடி வந்து ஆன் ஆகிடும். அதே மாதிரி சுவிட்சை நான் ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். எங்கே நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். இப்போ பாருங்கள் சிமுலேஷன் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி கண்டினியூஸாக ஆனில் இருக்கணும். ஏன்னா ரெண்டு வேலையும் மேக்ஸிமம் வேல்யூவில் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், கண்டினியூஸாக எல்இடி ஆன் ஆகும். இப்போ நம்மளோட கான்செப்ட் படி சிமுலேஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது கோடிங் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் வியூ பண்ணுறேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்கிங் லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து கான்ஃபிகில் வந்து நம்ம என்ன இருக்கும் இன்டர்னல் ஆக்ஷன்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த 0x3F75 அப்படிங்கிற கீவேர்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேர் ஒன்றா இன்டர்ஃபேஸ் பண்ணோம்ல, இப்போ அதுக்காக அந்த கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்சைன்ட் இன்டர்ன் போட்டு ஏடிசி வேல்யூ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க ஒரே ஒரு டைம் மட்டும் லென்த் வேரியபிள் வந்து கொடுத்துருங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஏடிசி வேல்யூ வந்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஆஸ் டிஃபைன் சுவிட்சை வந்து என்ன பண்ணுங்க GPIO 01. ஏன்னா GPIO 0 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஏடிசி சேனல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். GPIO 1 வந்து என்ன பண்ணுங்க சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணுங்க. எல்இடி 1 வந்து என்ன பண்ணுங்க GPIO 0 ஃபைல் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, void ADC 1 channel select 1 equal to 0, channel select 0 equal to 0, ADCON bit analog to digital conversion bit வந்து என்ன பண்ணுங்க 1 பண்ணியிருக்கேன். delay 50 milliseconds, ADCON 0 equal to ADCON 0 plus 0x02. அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டேட்டாவை எனக்கு ஒரு டைம் மட்டும் ட்ரான்ஸ்மிட் எனக்கு என்ன பண்ணுங்க நான் வந்து அனலாக் டு கம்பெனியில் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா என்ன பண்ணுங்க ADCON 0 ரெஜிஸ்டருக்கு நான் அசைன் பண்ணுறேன். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ஏடிசி பார்த்தீங்கன்னா 10 bit ஏடிசி. இப்போ 10 bit ஏடிசி அப்படின்னா என்ன பண்ணுங்க அட்ரஸ் கட்சியில் இருக்க டேட்டா வந்து ஏடிசி வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு ஏடிசி வேல்யூவையும் அட்ரஸ் லாஸ்ட் 2 bit என்ன பண்ணுறேன் நான் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் இந்த கால்குலேஷன்லாம் போட்டு இந்த கால்குலேஷன் வந்து நமக்கு நீட் கிடையாது, நமக்கு ஏடிசி வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் இருந்தாலே போதும். ஓகே, அதனால் இந்த கால்குலேஷன் என்ன பண்ணுறேன் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகே, இதுக்கான வேரியபிள்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம வந்து இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் எல்சியில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக அந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதை கம்பேர் பண்ணி இங்கே லைட் ஆன் ஆக போகுது. ஓகே, அப்போ அதனால் என்ன பண்ணேன் அந்த வேல்யூ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ADCON 0 equal to 0x80. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஏடிசி நடத்தும் போது என்ன பண்ணுவோம் ஏன் அதில் 80 வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிப்பேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணிப்போம் ரைட் ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அதனால 0x80 கொடுத்துருங்க. அதே மாதிரி ANSEL நான் என்ன பண்ணிப்பேன் இந்த பிட் வந்து 1 பண்ணால் தான் அன்லாக் பண்ணால் அங்கே ஒர்க் ஆகுது. இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து அனலாகவும் ஒர்க் ஆகாமல் டிஜிட்டலாகவும் ஒர்க் ஆகாமல் அந்த பின் எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே போகாது. அப்போ அதனால் என்ன பண்ணுங்க அனலாக் செலக்ட் பின்ன வந்து 0x01, A0 பின்ன வந்து GPIO 0 வந்து நான் அனலாகாக யூஸ் பண்ண போகிறேன். CMC ஆன். ஓகே, ஆனால் கம்பேரிட்டர் ரெஜிஸ்டர் அந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் எந்த பின்னையுமே கம்பேரிட்டர் ரெஜிஸ்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன் 0x07 கொடுத்துருக்கேன். அடுத்து TRISC-IO 0. ஏன்னா நம்ம GPIO 1 வந்து என்ன பண்ணுங்க இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா, அப்போ ஹெக்ஸாடெசிமல் என்ன பண்ணுவோம் 1 2 power 1 நம்ம எதுவும் என்ன பண்ணுவோம் anything power 0 1. அடுத்த ரெண்டாவது பிட் RB1 பிட் என்ன பண்ணிப்போம் 1 பண்ணுவோம். அப்போ அது 2 வரும். அப்போ அதான் 0x02 கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து GPIO 0 0x00. ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவேன் இன்ஷியலாக எல்லா பின்னுமே லோ ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து while of 1 ADC 1. இப்போ ADC 1ஓட வேல்யூ என்ன பண்ணிட்டேன் ஏடிசிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிருக்கேன். இஃப் ADC_ வேல்யூ கிரேட்டர் தேன் 500 அதிகமாக இருந்து சுவிட்சோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன் எல்இடி 1 வந்து 1 பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ADC வேல்யூ லெஸ் தென் 500 சுவிட்சோட வேல்யூ 0 இருக்கணும். அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து பாசிபிலிட்டி ட்ரூ ஆனால் எனக்கு என்ன பண்ணேன்
எல்இடி வந்து 0 பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், செமிகோலன் போட்டு எண்ட் ஆஃப் லைனில் இந்த இஃப் கண்டிஷனை முடிச்சிட்டேன். அடுத்து இது என்டையர் ஒயிலுக்கான க்ளோஸ் ப்ராக்கெட், இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கான க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இது எல்லாமே போய் என்ன ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த கோடிங் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எரர்ஸ் ஏதாவது செக் பண்ணுவோம். எரர்ஸ் எதுவுமே வரல, பில்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஓகே, உங்களுக்கு பில்ட் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இண்டிவிஜுவலாக கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஃபோன்பே வாட்ஸ்அப் அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், எனக்கு இண்டிவிஜுவலாக அதோட ஸ்க்ரீன்ஸில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு என்ன எரர்னு உங்களுக்கு ரெட்டிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா குரூப்பில் கூட போடுங்க, ஏன்னா தெரிஞ்சவங்க வந்து ரிப்ளை பண்ணலாம். ஓகே, நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கவங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அந்த குரூப்லேயே கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி யாரும் ரிப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இண்டிவிஜுவலாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு குரூப்லேயே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்து வந்து இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இல்லை ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணி ரன் பண்ண கூட தான். இப்போ என்ன பண்ணுறேன், ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பிஆர்ஜி இந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண டைம் பாருங்க 7:40. அப்போ நமக்கு இங்கே ஷோ ஆகிற டைமும் 7:40. அப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம கோட் இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது, அப்லோட் பண்ணிட்டு இப்போ ஓகே தானே, ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே என்ன ஆகுது, எல்இடி வந்து ஆன் ஆகுது. ஏன்னா நம்ம 500 எபோவாக இருந்தாலும் சுவிட்ச் வந்து ப்ரெஷ்ஷில் இருந்தாலும் என்ன நம்ம எல்இடி ஆன் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அது எண்டில் ஏதாவது ஒன்று வந்து அப்நார்மல் ஸ்டேட் நார்மல் ஸ்டேட்டுக்கு போனாலும் எனக்கு நம்ம எல்இடி வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். அப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் ஆகுது. இப்போ எகைன் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு. எகைன் கொண்டு போகிறேன், ஆன் ஆகுது. ஓகே, இப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.